கிரிப்டோ இந்த வார்த்தையை கேட்டானே ஒரு குழப்பம் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிரிப்டோ நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பினான்சியல் ரீதியான பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்படியும் இல்லைனா நான் நல்ல டிகிரிஸ் வச்சிருக்கணும். அப்பதான் இந்த கிரிப்டோ பண்ணலாம். மார்க்கெட் மேலே ஏறுது கீழே இறங்குது, இந்த டைம் நீங்க மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா ஸ்கேம் ஆயிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு பயமா இருக்கா? நான் உண்மையை சொல்லவா, இதுல எதுவுமே உண்மை கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோ, உலகத்தோட பணக்காரரான ஜான்ஸ், இந்த பக்கத்து ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டரான மார்க் சேபர், இவங்க ரெண்டு பேரும் இந்த கிரிப்டோ கரன்சியோட அடித்தளமான பிளாக் செயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கே பினான்சியல் ரீதியான டிகிரிஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க படிச்சிருக்க தேவையில்ல, ஆனா நீங்க படிக்க தயாரா இருக்கணும். இந்த வீடியோல பார்ப்போம் கேண்டில்னா என்ன, சார்ட்னா என்ன, நீங்க ஒரு ட்ரேடரா எப்படி மாறுறது, அதை பத்தி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மைண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் மித் என்ன தெரியுமா? பினான்சியல் ரீதியான பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம கிரிப்டோ டச் பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்கோம். சீரியஸ்லி இது ரொம்ப தப்பு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, டிரைவரா இருந்த ஒருத்தர் கிரிப்டோ சரியா லேர்ன் பண்ணி இன்னைக்கு அவர் ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருக்காரு. அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்த ஒருத்தர் கிரிப்டோ சரியா லேர்ன் பண்ணி இன்னைக்கு அவர் ஸ்கல்ப் ட்ரேடரா இருக்காரு. ஸ்கூல்ல பாதிலேயே ட்ராப் அவுட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரேடிங் ஸ்கிராட்ச்ல இருந்து லேர்ன் பண்ணி இன்னைக்கு அவர் ஒரு ப்ரொஃபிட்டபிளான ட்ரேடர் இருக்காரு. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நம்மளோட பேக்ரவுண்ட் விஷயமே இல்லை, நம்மளோட மைண்ட் செட் தான் முக்கியம். இங்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை, ட்ரை பண்ணா எல்லாம் சாத்தியம் தான். நீங்க ட்ரேடிங் லேர்ன் பண்றதுக்கு நீங்க பினான்சியல் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் எந்த வித அவசியமும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இது ஒரு ஸ்கில். எப்படி போட்டோகிராஃபி ஒரு ஸ்கில்லா இருக்கோ, எடிட்டிங் ஒரு ஸ்கில்லா இருக்கோ, கோடிங் ஒரு ஸ்கில்லா இருக்கோ, அதே மாதிரி இந்த ட்ரேடிங்கும் ஒரு ஸ்கில். டே பை டே ஒவ்வொரு நாளும் இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு பிட்காயின் சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு புரியும் மார்க்கெட் ஏன் மேலே போகுது, ஏன் கீழே வருது அப்படின்ட்டு. ட்ரேடிங் ஒன்றும் எம்பிஏ படிக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. நீங்க கிரிப்டோக்குள்ள லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த வித ரூலுமே இல்லை. நீங்க கிரிப்டோக்குள்ள வந்த பிறகு உங்களோட கோல் இந்த இடத்துல ப்ரொஃபிட்டா இருக்கக்கூடாது, நீங்க லேர்ன் பண்ணதான் இருக்கணும். நீங்க எவ்வளவு அதிகமா லேர்ன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா மார்க்கெட் உங்களுக்கு ரிட்டர்ன் தரப்போகுது. இதான் உண்மை. அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் 2-3 மந்த்லயே நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்போ உங்களுக்கு கிரிப்டோவை பத்தி பேசிக்கா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், அதை பாருங்க. நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாறணும் அப்படின்னா ஸ்ரீலங்காவிலே பெஸ்ட் கிரிப்டோ டெக்னிக்கல் அனலிஸ்டான மிஸ்டர் ரித்தி சேர்த்தார், அவரோட கைடன்ஸ்ல நீங்க ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணணும்னு வச்சீங்கன்னா கீழே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதுக்கு பேசி அவங்களோட கிரிப்டோ நெக்ஸ்ட் பெஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கிரிப்டோ ஜேர்னியை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஓவராலா உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் ரீதியான பேக்ரவுண்ட் இல்லைனாலும் டிகிரிஸ் இல்லைனாலும் நீங்க கிரிப்டோவை தாராளமா லேர்ன் பண்ணலாம். உங்ககிட்ட மைண்ட் செட்டும் டெடிகேஷனும் இருந்தால் மட்டும் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியல அப்படின்னா கோயின் ட்ரேட் அகாடமியோட அடுத்த ட்ரேடிங் பேஸ் ஸ்டார்ட் ஆகுது, கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.